கிறிஸ்துவுக்கு பிரியமான மகிமை டிவி நேயர்களே, இந்த கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எப்பவுமே நம்ம உலகத்துல எல்லாமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, முதன்மை அப்படிங்கிற விஷயம். இப்போ நாம இந்த இன்டர்வியூல சந்திக்க போற ஒருத்தவங்களும் அப்படிதான். அவங்க ஒரு முதன்மையானவங்களா இருக்காங்க. ஆமா, இந்தியாவின் முதல் திருநங்கை பாஸ்டர் எஸ்தர் பாரதி அவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. வாங்க அவங்க கூட நம்ம பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், கர்த்தருடைய கிருபையில. சரி, நாங்கள் இப்போ இந்த மகிமை டிவி நீங்கள் எங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்கீங்கன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்காக எங்கள் யூனிட் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம்மா. தேங்க்யூம்மா. நீங்கள் எப்படி இந்த சின்ன வயசுல நீங்கள் இப்போ இந்த இருக்கிற ஒரு சூழ்நிலை கர்த்தருடைய கிருபை, நீங்கள் சின்ன வயசுல இருந்து எப்படி வளர்ந்து வந்தீங்கன்னு எங்களுக்காக, எங்கள் மகிமை டிவி நேயர்களுக்காக சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு எனக்கு இந்த மகிமை டிவியில் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் ஒரு திருநங்கைங்கிறது உங்களுக்கு தெரியும். சிறு வயதிலே எல்லாருக்குமே திருநங்கைன்னா தெரியாது. பிறந்த உடனே அவங்கள ஒரு ஆண் குழந்தையாக தான் பிறக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு பாலினம் அடையாளம் அப்படின்னா பிறப்பு உறுப்புகளை வச்சு தான் அவங்க ஆண் பெண் அப்படின்னு பிரித்து பேதம் பார்க்குறாங்க. ஆனால் திருநங்கைக்குள்ளே நாளடைவில் தான் அந்த பெண் உணர்வே நமக்குள்ளே வருது. அந்த பெண் உணர்வு வரும்போது தான் நாங்கள் ஏன் ஆணாக பிறந்தோம், எங்கள் உடல் அமைப்புகள் ஏன் ஆணாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தை கொடுக்குது. அந்த அடையாளம் கொள்ளுதல், பாலினம் அடையாளம், ஜெண்டர் ஐடென்டிட்டின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த ஜெண்டர் ஐடென்டிட்டியில் இந்த பாலினம் அடையாளம் என்ற உணர்வு ஒரு 7-8 வயதில் தான் எல்லா பிள்ளைகளுக்குமே வரும். ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலுமே அது ஒரு 7-8 வயதில் தான் வரும். அந்த வயதில் தான் எங்களுமா இருக்கிற எல்லா திருநங்கையாய் உணர்வடைகிற அந்த பெண் உணர்வடைகிற எல்லா அந்த குழந்தைங்களுக்குமே போராட்டம் உண்டு. அப்போ தாய் தகப்பன் பல கனவுகள் வச்சுருப்பாங்க. இவங்க நல்ல பையனாக வளர்க்கணும், நல்லா படிக்க வைக்கணும், நாளைக்கு கனவுகளை உண்டு, கல்யாணம் பண்ணணும், பேரம்பேத்திலாம் பெற்றெடுத்துக்கணும்னு. அது ஒரு சோஷியல், ஒரு சமூகத்தில் நம்ம ஒரு ஆணுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஆண் பையன் அப்படிங்கும்போது ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமாகவே அதை ஒரு ப்ரெஸ்டீஜாகவே எடுத்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வளரும் பொழுது ஒரு பெண் போல நடக்க பேச அந்த பாவனைகள்லாம் சிறு வயதில் எங்களுக்கு வெளியே வரும்போது அது குடும்பத்துடைய கௌரவத்தின் பிரச்சனையாக எல்லா பெற்றோருமே பார்க்குறாங்க. ஈவன் எங்ககிட்ட பேசும்போது கூட, ஐயோ நீங்களாம் அவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட பேசினாலும் அவங்க வீட்டிலையும் அவங்க உறவினர்லையும் யாராவது பிள்ளைகள் இருந்தானா அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா பிறருக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது ஐயோ பாவம் பரிதாபப்படுறாங்க. ஆனால் தனக்கு தன் வீட்டு சார்ந்த யாருக்காவது அப்படி குழந்தைகள் இருந்தாங்கன்னா அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. முக்கியமான காரணம் குடும்பத்துடைய கௌரவ பிரச்சனையாக அதை பார்க்குறாங்க. ஸோ அதனால அந்த வளரும் பிரச்சனையில் அதை கௌரவம் பார்க்குற பிரச்சனையில் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட பிள்ளைகள் நிறைய வீட்டிலே தொந்தரவுக்குள்ள ஆகிறாங்க. திருநங்கை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லிட்டு வராங்க. அப்படி வரும்போதுமே அந்த குழந்தைகளை தான் பெண் அப்படின்னு அடையாளப்படுத்த தான் முயற்சி செய்யும். திருநங்கைன்னா அது என்ன உணர்வுங்கிறத, ஒரு பெண் அப்படிங்கிறது நம்ம விளக்கணும் அவசியம் இல்லை, ஒரு ஆண் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கணும் அவசியம் தேவையில்லை. திருநங்கைன்னா கட்டாயமாக நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது நிலையில் இருக்கும். ஒரு ஆணாய் பிறந்து பெண் உணர்வடைந்து பெண்ணாக மாறுறவங்கள தான் நம்ம திருநங்கை அப்படின்னு சொல்கிறோம். இப்படி இருக்கும் சமூகத்தில் இருக்கிற கருத்தில் வளரும் பிரச்சனையில் பல பாடும். ஸ்கூலில் போய் நிம்மதியாக படிக்க முடியாது, விளையாடுற தளத்தில் பிரச்சனை இருக்கும். ஒரு திருமண வீட்லேயோ ஒரு ஃபங்க்ஷன் வீட்லேயோ நம்ம போகும்போது அங்கேயும் பிரச்சனை உண்டு. ஏன்னா நான் பெண் அடையாளப்படுத்துறதுலேயே நான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறேன். எனக்கு ஒரு பார்க்குற கலர் பிடிச்சிருக்க கலர்னாலும் கூட, என் ட்ரெஸ் சூஸ் பண்ணுற ஸ்டைல், அப்புறம் நான் வச்சுக்கிற ஹேர் ஸ்டைல், எனக்கு நான் போடுற மேக்கப் எல்லாமே ஃபெமினிசமாக இருக்கும். ஸோ அப்போ அதை உலகம் பார்க்க பார்க்க என்ன ஆகும், கிண்டல் கேலி ஜாஸ்தியாகும். ஒரு பெண்ணை எப்படி தன்னை அவளுடைய விருப்பங்கிறது எல்லாமே, அவளுடைய உடை, அவளுடைய ஸ்டைல் எல்லாமே வருதோ, அந்த ஆட்டிடியூட் எல்லாமே வருது. அது எல்லாமே இந்த குழந்தைகளுக்கும் சின்ன வயசில் அதே மாதிரி தான் இருக்கும். பார்க்கும்போது ஒரு வித்தியாசப்படும். ஒரு பையன் சாதாரணமாக மற்ற பையன் மாதிரி இல்லை, இதே மாதிரி இந்த பிள்ளைங்க யாரும் மற்ற பசங்க மாதிரி இல்லைங்கிறது பெற்றோர்களுக்கு தெரியும், கட்டாயமாக தெரியும். ஆனால் அவங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியாது. வளரும் பிராயத்தில் அது மாறிடும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அம்மாஞ்சி பிள்ளைங்க சொல்லுவாங்க. அம்மாஞ்சி பிள்ளைங்க வேறு, அவங்க ஒரு சர்க்குலில் வளர்ந்ததுனால அப்படியே இருப்பாங்க. நாங்கள் டோட்டலி வேறு. எங்களுக்குள்ள பெண் உணர்வு இருக்கிறதுனால பெண்ணாக வளர்றதுல அதிகமாக நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். வீட்டு வேலைகள், பெண்கள் செய்கிற வேலைகள் எல்லாத்தையுமே நாங்களும் விருப்பப்பட்டு செய்வோம். வீட்டில் அம்மா அப்பா இல்லாத நேரத்தில் அம்மாவுடைய உடையவோ இல்லை அக்காங்களுடைய ஃப்ராகையோ எடுத்து போட்டு, லிப்ஸ்டிக்கோ கண்மையோ எடுத்து போட்டு அழகு பார்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அந்த ஏஜில்.
இப்படி வரும் பிராயத்தில் தான் நிறைய பிரச்சனைகளை நாங்கள் சந்திப்போம். ஓகே. இப்போ வந்து நீங்க சின்ன வயசுல இருந்து நீங்க வந்து ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியா? எங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பார்த்தாமே ஹிந்து ஃபேமிலி தான். ஏன்னா எங்களோட மூதாதையர் எல்லாருமே சாமி ஆடி குறி சொல்லி வந்த ஒரு ஃபேமிலி. இல்லை ஃபர்ஸ்ட் கன்வெர்டட் அப்படிங்கும்போது நான் தான். எங்கள் அப்பா பெற்ற தாத்தாவும் சரி, அம்மா பெற்ற தாத்தாவும் சரி, அவங்க எல்லாமே ஹிந்து பேக்ரவுண்ட், ஹிந்து கோயில் வச்சு நடத்தினவங்க. அதுக்கு கோயிலுக்கு தலைவராக இருந்து திருவிழாவை நடத்தினவங்க. அதில் வந்து பார்க்கும்போது முதல் கன்வெர்டட் நான் தான். கன்வெர்ட் ஆகும்போது நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக வந்துட்டேன். நீங்கள் எப்படி ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு 13 வயது இருக்கும். ஒரு 13 வயது இருக்கும்போது நான் ரட்சிப்புக்குள்ளே வரேன். ஒரு சகோதரி மூலியமாக கர்த்தருடைய வார்த்தை கிடைச்சி ஸ்லோவாக நான் ஜபம், சர்ச்சு போகிறது இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு நான் அடித்தாலும் நான் அங்கே சர்ச்சில் போய் அங்கே வாலிபர் அண்ணமர்களோட சேர்ந்து கிராம ஊழியத்துக்கு போகிறது வழக்கம் உண்டு. கிராம ஊழியத்துக்கு போகும்போது அங்கே சண்டே கிளாஸ் எடுப்பேன். சம்டைம் அங்கே போயிட்டு ஆராதனை நடத்துவோம். இப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன வாஞ்சை இருந்து நம்மளும் ஊழியம் பண்ணணும் கடவுளுக்காக. எனக்கு கடவுளுடைய வார்த்தையும் அதுதான் சொல்லுது, புறப்பட்டு சென்று சகல ஜனங்களை சீஷராக்குங்கள். அப்போ நமக்கு அறியப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்து மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்காக ஒரு நாலேஜ் இருந்துச்சு. ஆனால் நான் திருநங்கையின் அடையாளம் கண்ட பிறகு நான் வாழ்ந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு வைராக்கியம் என்னன்னா, ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்கும்போது இப்படி திருநங்கை குறித்த அறிவு, எனக்கு உலக அறிவு எனக்கு கிடைச்சிது. இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், இனி இவங்க தான் திருநங்கைங்கன்னா, இப்போ நானும் அப்படி தான் பிறந்திருக்கிறேன்னா, அப்போது எனக்கு நீங்கள் ஒரு கால் கொடுக்கணும். கால் எப்படி கொடுக்கணும்னா, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் யாராவது ஒருத்தர் என்கிட்ட, திருநங்கை யார்கிட்ட ஒருத்தர் வந்து ஏசப்பா பைபிளுடைய வார்த்தைகளை எனக்கு சொல்லணும். அப்படி சொன்னாங்கன்னா நான் ஊழியம் செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட், ஒரு ப்ரேயர். அதே மாதிரி ஒரு 2 years 2000 எனக்கு அந்த கால் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. அதே மாதிரி ஒரு திருநங்கை வந்து எனக்கு கர்த்தருடைய வார்த்தையை அப்படி பகிர்ந்து கொடுத்தாங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 56ஆம் அதிகாரத்தில் 3, 4, 5வது வசனத்தில் எங்களை மாதிரி மக்களை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த வார்த்தை குறித்து எனக்கு சொல்லும்போது நான் ப்ரேயர் பண்ணதும் அந்த வார்த்தையை அவங்க எனக்கு சொன்னதும் கரெக்டாக மெர்ஜ் ஆச்சு. அதனால எனக்கு அந்த கால் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதனால நான் முழு நேரம் ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுல ஒப்பு கொடுத்தேன். ஓகே. அப்புறம் வந்து நீங்கள் வந்து சின்ன வயசில் வந்து நீங்கள் இப்போ சொன்னீங்க, ஃபஸ்ட்டு நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் வந்து சைக்காலஜிக்குள்ளே ரொம்ப இது பண்ணியிருப்பீங்க, யாருமே உங்ககிட்ட பேச மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, அப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட நிலையில் வந்து இருந்து நீங்கள் வந்து வெளியே வந்திருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் வந்து எங்களை மாதிரி பிள்ளைங்களா இருக்கட்டும், இப்போ யூத்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இப்போ வந்து யாருமே எனக்கு இல்லை, யாருமே அப்படி எனக்கு இல்லை, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் காமன் பீப்புள் நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல முடியும்? காமன் பீப்புள் ஆக்சுவலி இப்போ என்ன பண்ணுறாங்க, நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது மோர் தென் ஒரு 20 years பேக், அப்போது இந்தியா முழுக்கன்னு சொல்லி எடுத்துக்கலாம், ஸ்பெஷலி தமிழ்நாட்டிலையும் சேர்த்து எடுத்துக்கலாம், எல்லாமே அப்போ புரிதல் கிடையாது. அப்போ அந்த நேரத்தில் திருநங்கை குறித்த அண்டர்ஸ்டாண்ட் கிடையாது. நிறைய பேரை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ பார்க்க முடியல. ஏன்னா வாழ்க்கை வாழ்கிற சூழல் வந்து வட இந்தியாவில் தான் இருந்தது. பாம்பே, டெல்லி, ஹைதராபாத், பெங்களூர், அங்கே தான் அவங்களுக்கு வாழ்வாதாரம் இருந்தது. ஸோ அதனால் அங்கே பெயர்ந்து போனதுனால நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக பார்க்க முடியல. 2007க்கு அப்புறம் தான் போனவங்க எல்லாருமே திரும்பி இங்கே வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை இங்கே நிலைநிறுத்திட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் அந்த கட்டத்தில் எங்கேயாவது அத்திப்பூத்தாப்பில் ஒருத்தர் 2 பேர் தான் நம்ம இங்கே பார்க்க முடிஞ்சது. அவங்களுடைய வியர் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் கோட்ஸ் வந்து வித்தியாசமாக இருந்தது. இப்போ மேலே சாரீ கேட்டிருக்க மாட்டாங்க, ஒரு லுங்கி கேட்டிட்டு மேலே டைட்டாக ஒரு கலர்ஃபுல், ஒரு பெண்கள் விரும்புகிற கலர்ஸ், பிங்க் கலரில், ரெட் கலரில் வந்துட்டு ஒரு ஷார்ட் மாதிரி போட்டிருப்பாங்க, மேலே டாப் மாதிரி போட்டிருப்பாங்க, க்ராஸில் ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இது சில வேர் தான் இருந்தாங்க. ஆனால் பாம்பேயில் அப்படி இல்லை. பாம்பேயில் அங்கே ஃபுல் ஃபீமேல் ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க. ஸோ ஆனால் அங்கே நல்ல மதிப்பு இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து இப்படி இந்த ட்ரெஸ் கோடு எல்லாமே இருந்தது. ஆனால் மக்கள் யாருமே அவங்ககிட்ட போய் அப்ரோச் பண்ணலை, பேசலை. அவங்ககிட்ட போய் உங்களோட பிரச்சனை என்ன, ஏன் இப்படி இருக்கீங்க, எதுவுமே கேட்கல. இங்கேருந்து எல்லாமே மைக்ரேட் ஆகி அங்கே போயிட்டாங்க. ஸோ அதனால இந்த பிரச்சனை குறித்து, இஷ்யூஸ் குறித்து எதுவுமே அவங்க என்ன செய்யலை, கேட்கல. அப்போது அவங்களுக்குள்ளே தோன்ற கருத்தை மட்டும்தான் அங்கே வெளியே சொன்னாங்க. எந்த திருநங்கைக்குள்ளேயே வர்ற வழி என்னன்னு அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஆனால் யாரும் அவங்கள்ட்ட கேட்ட அறியலை. இவங்களுக்காக தோணுச்சு, அந்த கருத்தை தான் வெளியே முன் வச்சாங்க. அந்த கருத்தில் முன் வைக்கும்போது பல கருத்து வந்து எங்களே ஹர்ட் ஆச்சு. நம்மளை பற்றி இல்லாத கருத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க, எங்ககிட்ட வந்து பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க. இவங்க வந்து நம்மளை மாதிரி ஒரு ஆண்மகனை திருநங்கை மாற்றிடுவாங்க
இப்படிலாம் ஒரு தப்பான ஒரு கருத்து இருந்துச்சு. இவங்க கூட பழகக்கூடாது, இவங்க வந்து நம்ம கிறிஸ்தவ சார்ந்த சிந்தனைகளே இதில் வந்து சாபத்தின் விளைவு அப்படிலாம் இருந்தது. ஸோ அப்போ இப்படி ஒரு குடும்பத்தில் பிள்ளை பிறந்துட்டால் அது சாபந்தான், இது வந்து ஒரு கூட்டம் அப்படி சொன்னாங்க. ஒரு கூட்டம் வந்து இது பிசாசுடைய செயல்பாடு அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிச்சு. அதனால கிறிஸ்தவ ஜனங்கள் கூட எங்ககிட்ட வந்து மிங்கிளாகி பேசுறதுல ரொம்ப கஷ்டம் இருந்தது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனா இப்போ ஒவ்வொரு மீடியாவும் சரி, ஒவ்வொரு இதை குறித்து அக்கறை எப்பொழுது வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக திருநங்கையர்கள் இங்கே கால் ஊன்றி வாழ ஆரம்பித்து அவங்க அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, நிறைய வாலண்டியர்ஸ் அவங்கள குறித்து நிறைய சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அது குறித்து என்னங்கிறத வெளியே கொண்டு வந்தாங்க. 2007-8லலாம் நிறைய நியூஸ் பேப்பரில் இது குறித்து தொடர்ந்து ஆர்டிகல்ஸ் போட்டாங்க. திருநங்கைனா யாரு, அவங்க எப்படி உணர்வு இருப்பாங்க, என்ன ஏதுன்னு. 2008 வந்து எங்களுக்கு நலவாரியம் வந்தது. திருநங்கை நலவாரியத்தை வந்து அமைச்சாங்க கவர்மெண்ட். அதனால நிறைய அரசு சார்ந்த ஒரு சில மாற்றங்களும் கொண்டு வரப்பட்டது. ஓட்டர் ஐடி கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்ட்ஸ், இப்படி நிறையா உரிமைகளுக்கு உண்டானது எல்லாமே கிடைச்சிது. ஸோ அப்போ ஒவ்வொருத்தரை மாற்றி மாற்றி எழுத ஆரம்பித்தாங்க, புரிய வச்சாங்க சொசைட்டியில் இவங்க தான் திருநங்கை அப்படின்னாங்க. அப்போ ஒரு கண்ணோட்டம், ஜென்ரேஷன் கேப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கு டிரான்ஸ்ஜெண்டராக அவங்க இப்படி தான் இவங்க தான் அப்படின்னு ஒரு பிக்சர் அவங்களுக்கு கிடச்சி. வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னால் அவங்கவுங்க ஒரு கருத்து வச்சாங்க. ஆனால் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு அதுக்கெல்லாம் நல்லா தெளிவாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மீடியாஸ் நிறைய சர்ச்சில் நிறைய அதை குறித்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய தளத்தில் வந்து அவங்கவுங்க ஃபீல்டில் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாமே ஒரு பாசிட்டிவ் திங்கிங் அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிது. அதனால இன்றைக்கி வந்து நல்லா மிங்கிள்ட் ஆகிறாங்க. ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் அந்த பக்கத்தில் உட்காரக்கூட மாட்டாங்க. நான் பஸ்ஸில் போயிட்டு இருந்தால் கூட என் பக்கத்தில் யாரும் உட்கார மாட்டாங்க. ஏன்னா என்னோட அப்பயே என் தோற்றத்தையும் பார்த்து அவங்க பயந்தாங்க. ஸோ அந்த சேஞ்சஸ், அந்த டியூரேஷனில் வந்து ஒரு தோற்றம் அந்த முகம் மாறுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபேஸை யாரும் விரும்புறதில்ல. நல்ல ஃபெமினிசமாக ஃபேஸ் மாறிட்டாங்க, சகஜமாக எல்லாருமே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் ப்ராப்ளம் நிறைய இருக்கும். இப்போ நீங்க வந்து இப்போ பேசும்போது நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க வந்து சாபம் அப்படின்ட்டு. அப்போ கண்டிப்பா வந்து உங்க வீட்டுல வந்து உங்க தாத்தா பாட்டியோ ஏதாச்சும் முன்னோர்களோட சாபம் இல்லை ஏதோ ஒரு பாவம் அப்படி உங்களை தொடர்ந்து வருது, அது அந்த குழந்தைய பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டைம்ல உங்க வீட்டுல அப்பா அம்மா எந்த மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணாங்க, அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பெஷலி எங்கள் வீட்டில் இது சாபமாக அவங்க வந்துட்டு எங்கள் வீட்டில் யோசிக்கலை. ஏன்னா அவங்க என்ன திங்க் பண்ணாங்கன்னா, வளர்ந்துட்டாங்கன்னா ஒரு அடல்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆட்டிடியூட்லாம் மாறிடுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்க அதை சாபமாக பார்க்கல, சுற்றி இருக்கிறவங்க தான் அது வந்துட்டு சாபம், அது வந்துட்டு அப்படி நினச்சாங்க. ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இருக்கிற இடத்துலலாம் அது சாபமாக பார்த்து கொலை பண்ணுற அளவுக்கு, குடும்ப கௌரவ பிரச்சனைன்னு சொல்லிட்டு கொலை பண்ணுற அளவுக்குலாம் அந்த பிள்ளைங்களை முயற்சி செஞ்சுருக்குறாங்க. ஸோ எனக்கு அது எங்கள் வீட்டில் கொஞ்சம் அதை நான் பிளஸடாக தான் பார்க்குறேன். எங்கள் வீட்டில் அவ்வளவு இனி வந்து சாபக்கேடு அப்படிலாம் வந்துட்டு ஒரு பார்வை பார்க்கல. ஒரு சர்டன் பீரியட்க்கு அப்புறம் டீனேஜ் நான் க்ராஸ் பண்ணி முடிக்கும் பட்சத்தில் வீட்டில் ரொம்ப போராட்டம் இருந்தது. நான் பெண்ணாக தான் வாழ்வேன். அந்த டைமில் ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ரொம்ப என்ன சொல்கிறது, ஸ்டிஃபாக இருப்பாங்க. நமக்கு அப்படி இருக்க முடியாது, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக தான் இருப்பேன். அதனால் என்னை வந்துட்டு அவங்களால இது ஆண்மகனுடைய செயல் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. அதில் வார்த்தையினால சில டைம் திட்டுவாங்க. அந்த வார்த்தையில் தான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அவங்க வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போராட்டங்களாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்போ அவங்கள முழுமையாக வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்கள? போராட்டம் எனக்கு என்ன பெற்றவங்களுமே என்னென்னா உடலளவு சேஞ்சை தான் எதிர்பார்க்குறாங்க. அப்படியா உடலளவு மாற்றம் வந்துச்சுன்னா நீ பெஸ்ட் அப்படி, ஓகே. உடலளவு மாற்றம் வந்துட்டுன்னா அக்செப்ட் பண்ணுறதும் பண்ணாதும் சில பேர் தான், எல்லாருமே பண்ணிட மாட்டாங்க. இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் என்னை வந்து நான் ரொம்ப அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணிட்டேன், மென்டல் டார்ச்சர் மாதிரி இருந்துட்டேன். ஏன்னா நல்லா படிக்கிற பையன், படிச்சுட்டு இருக்கும்போது என்ன நல்ல மார்க் எடுத்தவொடனே என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்புகளாக இருந்துச்சு. அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நாள் ஆக இவனால் அது செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நானும் வீட்டை விட்டு வெளியே ஏற வேண்டிய சூழல் வந்துட்டு, நான் வீட்டுக்குள்ளேயே இல்லை. ஒரு 22 வயசுலாம் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். 21-22 இருக்கும்போது வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அது வரைக்கும் போராட்டம் தான். அதனால் அவங்க வேல்யூ அப்யூஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்னை தேடி கூட அவங்க வரல. ஏன்னா பெண்ணு மாதிரி வேஷம் போட்டுட்டு வெளியே போய் டான்ஸ் ஆடிட்டு வர்றது, இதெல்லாம் அவங்களுக்கு மன வருத்தம் கொடுத்தது. மற்றவங்க எல்லாம் சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து சொல்லுவாங்க, ஏன் உன் பையன் இப்படி இருக்கிறான்,
இவங்களோட சேர்ந்து அப்படி ஆயிட்டான்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க ரணத்திலே இருந்து எப்படின்னா நம்மகிட்ட கோவத்தை காட்டுறது, நீ வேஸ்ட்டு, நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, தம்பியை பார்த்துட்டு என்னை ஒப்பிட்டு சொல்லுவாங்க, அவன் அப்படி இருக்கிறான், நீ அப்படி இருக்கிற. ஸோ அதில் தப்பான வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீ எதுக்குமே தகுதி இல்லை, லாய்க்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணாங்க. அது கொஞ்சம் வேதனையாக இருந்தது. நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறினீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. வெளியேறி நீங்கள் வந்து எங்கே போனீங்க, அங்கே வந்து நீங்கள் எந்த மாதிரி ஆட்களை சந்திச்சீங்க, அங்கே உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலை எப்படி இருந்துச்சு, அங்கேயும் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் எப்படி வளர்ந்தீங்க, அதை சொல்ல முடியுமா? 12th நான் முடிக்கும்போது எங்கள் வீட்டில் நிறைய எதிர்பார்ப்பு, நிறைய மார்க் எடுப்பேன் அப்படின்ட்டு, ஏன்னா நல்லா படிப்பேன். பட் அந்த நேரத்தில் 12th ஸ்டாண்டர்டில் தான் எனக்கு நிறைய உலக அறிவு கிடச்சிது. அப்போ நான் என்னுடைய டிரான்ஸ்ஜெண்டர் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்னோடய நேட்டிவ் பிளேஸில் கிடச்சாங்க. அவங்க சென்னைக்கு மைக்ரேட் ஆகிட்டாங்க. அவங்க போனதுனால நானும் என்னுடைய மேற்கொண்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணி பார்த்தேன். எதுவுமே என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். ஸோ அதில் அவங்களுக்கு கோபம், உனக்கு செலவு பண்ணி படிக்க வச்சாலும் நீ படிக்க வைக்கல, வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வீட்டில் இல்லாமல் நான் என்ன பண்ணிவிட்டு நானே கிளம்பி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குன்னு சொல்லிவிட்டு சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு கிறிஸ்டின் டிரான்ஸ்ஜெண்டர், அவங்க தான் எங்கள் தூத்துக்குடியில் இருந்தாங்க. அவங்க அங்கே இருந்தாங்க. அவங்க வீட்டில் தான் தங்கி இருந்தாங்க. அவங்க பேர் விஜி. இப்போ கூட லாயராக இருக்காங்க. இந்தியாவில் 2வது லாயராங்க. அவங்க வீட்டில் தான் அடைக்கலம் கொடுத்துருந்தாங்க. அங்கே தான் இருந்தேன். இருந்து பாதுகாத்தாங்க. கொஞ்ச நாள் அவங்க வச்சுருந்தாங்க. அவங்க தான் எனக்கு உணவு உடையிலன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா என்னோடய பைபிள் காலேஜுக்கு அனுப்ப ரெடி பண்ணாங்க. அப்போ அங்கே ஒரு பாஸ்டர் திருநெல்வேலியில் ஊழியம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கும் அங்கே ஒரு அனுபவம் கிடச்சிது. திருச்சபையில் வந்து ஒருத்தர் போகிறாங்க, திருநெல்வேலி போகிறாங்கன்னா அவங்க ஃபேன் ஷர்ட் போட்டு ஆண்கள் வரிசையில் தான் உட்காரணும், பெண்ணுடைய உடுத்திட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் பேசினாங்க. பட் எனக்கு அது கன்வீனியண்ட்டாக இல்லை. ஏன்னா என்னோடய பாலின அடையாளமே பெண் என்று நான் ஃபீல் பண்ணும்போது என்னால் ஆணுடைய போட்டு எப்படி இருக்க முடியும், அதுக்கு என் வீட்டிலே இருந்திருப்பேனேன்னு சொல்லிட்டு நான் அந்த திருச்சபை போகாமல் விட்டுட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் ஆராதனைக்குலாம் என்னால் போக முடியல. வீட்டிலே உட்காந்து பைபிள் படிக்கிறது, வீட்டிலே ஜெபிக்கிறது, என்னதான் இருந்தாலும் இப்போ இருக்கிற இந்த மீடியா லெவலில் கிடைக்கிற மெசேஜ்லாம் எனக்கு கிடையாது. வெளியே கூட்டங்களுக்கு போனால் தான் நமக்கு காஸ்பிள் கிடைக்கும், மீட்டிங்ஸ் வார்த்தைகள்லாம் கிடைக்கும். ஸோ அங்கே சென்னையில் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே தான் ப்ரேயர், வெளியெலாம் கிடையாது. அப்போது ஒரு பாஸ்டர் அங்கே ஊழியம் பண்ண வந்தவங்க தான் எனக்கு காலேஜ் பைபிள் கிளாஸ் படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அவர் பேர் ராஜன் இமானுவேல். அவங்க ஏற்படுத்தி கொடுத்தது எனக்கு ஒரே கொஸ்டின், எப்படி வந்து பைபிள் காலேஜில் வந்து ஒரு திருநங்கைக்கு வாய்ப்பு கிடைக்கும், ஏன்னா பக்கத்துலேயே உட்காந்து ட்ராவல் பண்ண மாட்டாங்க என்னன்னு சொல்லி 2007 நடக்கிற சம்பவம் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது. அப்போது ECI அப்படின்னு ஒரு ஸ்தாபனத்தில் பிஷப் ஏஸ்ரா சர்குணன்ட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு தரிசனம், திருநங்கை மத்தியில் ஊழியம் பண்ணணும், அதுக்காக அந்த பாஸ்டர் போட்டிருந்தாங்க. அதில் ஒரு திருநங்கையை வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு விசன் இருந்துச்சு. அந்த மிஷன் படி நாங்கள் போக அவங்க எனக்கு சேர்த்து அங்கே பைபிள் கிளாஸ் படிக்க. உங்களோட ஒரு முன்குறிப்பு வந்து இவ்வளோ ஒரு சூழ்நிலை, இவ்வளோ வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக வந்து ஒரு டார்ச்சர் மாதிரி அனுபவிச்சு நீங்கள் சென்னை போய், ஆனால் உங்களுக்கு முன்குறித்த ஒரு விஷயம் அங்கே உங்களுக்கு கிடச்சிருக்கு, அப்படிதாங்க? ஆமாம், உண்மைதாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த உங்களோட பாஸ்டருக்குள்ள படிப்பை முடிச்சுட்டு நீங்கள் ஒரு இடத்துல ஊழியத்துக்கு நீங்கள் போகும்போது அந்த இடத்துல நீங்கள் வந்து எப்படி நீங்கள் உணர்ந்தீங்க? நான் பேச்சுலர் ஆஃப் தியாலஜின்னு ஒரு 4 வருஷம் படிப்பேன். அது சரம்பூர் யூனிவர்சிட்டி அப்ளிகேட்டடான காலேஜ். அங்கே படித்தது மெட்ராஸ் தியாலஜிக்கல் செமினரின் காலேஜ். அது அங்கே தான் படித்து முடித்தேன். லேடிஸ் ஹாஸ்டலில் என்னை தங்க வச்சுருந்தாங்க. சேஃபாக இருந்தேன். நல்ல உணவு, ஃபீஸ் எல்லாமே எனக்கு அங்கே கெட்டினாங்க. கெட்டி படித்து அங்கே முடித்தாலும் காலேஜ் முடித்த உடனே எங்கே போகிறது முதல்ல தெரியல. உடனே எனக்கு போகல, ஏன்னா எனக்கு ரிசல்ட்லாம் வரணும். ஸோ அப்போ 2 months ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஈவன் எனக்கு சாப்பிட்றது கூட கையில் காசு கிடையாது. சில நாள் பட்னியாக இருந்திருக்கேன். சில இடத்துல தங்குறதுக்கு கூட எனக்கு வாய்ப்பெல்லாம் இல்லை. லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கி இருந்ததுனால கட்டாயமாக படித்து முடிச்சப்படி வெளியே வந்துடும் நாங்கள் இருந்து. அப்போ ரொம்ப கஷ்டத்தில் தான் ஸ்தாபனத்தில் வந்து திருச்சபை ஒன்று கொடுக்குறாங்கன்னு சொல்லி செங்கல்பட்டில் நடராஜபுரம்னு சொல்லிட்டு புக்குத்துறைன்னு ஏரியா, அதில் நடராஜபுரம்னு ஒரு கிராமம், அங்கே போயிட்டு போட்டிருந்தாங்க சர்ச்சு. எனக்கு போகிறேன் அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. ரிசல்ட்லாம் இப்போ எங்களுக்கு வந்துருச்சு. அப்போ 12th ரிசல்ட், மீன்ஸ் தியாலஜிக்கல் ரிசல்ட்டு வந்துட்டு போகிறேன். அங்கே போகும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. நம்மளை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? தியாலஜி கிளாஸ் ஓகே,
ஆனால் பொதுமக்கள் எப்படி, சர்ச் மக்கள் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? தியாலஜி கிளாஸ் எல்லாமே பாஸ்டர்ஸ் தான் வரவங்க படிக்க வந்த இடம், அவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் அங்கே எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. ஆனால் எனக்கு சொல்லுது அங்கே பக்கத்தில் கொஞ்சம் திருநங்கை குடியிருப்புலாம் இருக்குது, அதனால் நீங்கள் தைரியமாக போங்கன்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணி போயிட்டாங்க. எனக்கு பயம்தான், ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்கன்னா அது அசிங்கமாயிடுமே அப்படின்னு சொல்லி. ஆனால் போகும்போது அங்கே இருக்கிற சர்ச் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் என்கிட்ட நல்லா பேசினாங்க. என்ன காரணம்னா, ஏற்கனவே அங்கே திருநங்கையர்கள் பக்கத்தில் குடி இருந்ததுனால சர்ச் மக்களும் அந்த திருநங்கைக்கிட்ட நல்ல அண்ணன் தம்பிங்களா அக்கா தங்கைகளா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களும் திருநங்கை இறைச்சிப்புக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் போகிறதுக்குண்டான வழிவாசல் அங்கே ஏற்கனவே திறந்து இருக்கு. ஸோ இப்போ அங்கே திருநங்கையும் பாஸ்டராக கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்கன்னு உடனே அவங்களுக்கு அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இங்கேயே டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்குள்ள பழக்கம் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருந்ததுனால அவங்களுக்கு வித்தியாசம் தெரில. அது அவங்க ஸ்தாபனத்தின் காலேஜில் படிச்சுட்டு வந்த உடனே போட்டதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப வெல்கம் பண்ணாங்க, சந்தோஷப்பட்டாங்க. எப்படின்னா இந்தியாவிலே முதல் திருநங்கை பாஸ்டர் அப்படின்னு சொல்லி பேப்பரில் வந்த உடனே எனக்கு அந்த நியூஸ் வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. சபையில் இருக்கிற பசங்க எனக்கே தெரியாமல் கேக் எடுத்துகிட்டு வந்து என் சபையிலே வச்சு அவங்க அதை கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்க. ஏன்ப்பா இவ்வளோ செலிப்ரேஷன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் வந்ததுனால தான்மா எங்கள் சர்ச்சு நம்ம ஊரோட பேரெல்லாம் பேப்பரில் வந்தது, ஸோ நீங்கள் எங்களுக்கு பாஸ்டராக வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணாங்க. அதனால அதுக்கப்புறம் ரொம்ப அக்செப்டன்ஸ் இருந்துச்சு. உங்களோட முதல் ஊழியம் அவங்களுக்கு போட்ட ஊர்ல அங்க வந்து ஒரு திருநங்கைகளோட குடியிருப்பு இருந்துச்சுன்னு நீங்க சொன்னீங்க. இப்போ நீங்க இங்க இருக்கீங்க, இப்போ இந்த ஊர் சுத்திலும் இருக்கிற திருநங்கைகள் மத்தியில நீங்க ஏதாவது ஊழியம் பண்றீங்களா? அவங்க கிட்ட வந்து ஏசப்பாவை பத்தி எவ்வளவு ரீச் ஆகிருக்கு அதை? முதல்ல ஸ்தாபன மக்கள்லாம் இருந்தாங்க, அங்கே திருநங்கை இருந்தாங்க. நான் அங்கே ஒரு 1.5 இயர்ஸ்க்கு மேலே தான் அங்கே மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் மேற்கொண்டு பிடி பேச்சுலர் ஆஃப் தியாலஜி முடிச்சுட்டு தான் அங்கே அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. மேற்கொண்டு பேச்சுலர் ஆஃப் டிவினிட்டி பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்டேன், பிடி. ஸோ அதனால் வெளியே வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சுட்டுருக்கேன். திருநங்கைக்குள் மத்தியில் பண்ணணும் மினிஸ்ட்ரி, ஏன்னா அவங்களையும் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சென்னையில் எங்களுக்கு அங்கே குடியிருப்பு கொடுத்துருந்தாங்க, கவர்மெண்டால் குடியிருப்பில். அங்கே நாங்கள் இருக்கிறோம். அங்கே நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் அங்கே ப்ரேயர் இப்போ நடந்துட்டுருக்கு. ப்ரேயர்ஸில் மாதிரி அங்கே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். சில திருநங்கையர்கள் வராங்க, சில திருநங்கையர்கள் எனக்கு ஃபோனில் கான்டெக்ட் பண்ணி என்கிட்ட கவுன்சிலிங் கேட்பாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ், என் பையன் இப்படி இருக்கிறான், நான் என்ன பண்ணட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. பேரண்ட்ஸ்க்கு ஃபோனில் கவுன்சிலிங் கொடுப்போம். எஸ்பெஷலி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இப்படி இருக்கிற குழந்தைகளோட அம்மா அப்பாவுக்கு கவுன்சிலிங் அவங்க கேட்பாங்க. இதை நான் ஜெபம் பண்ண சரியாயிடுமாப்பா, இல்லை என்ன பண்ணால் சரியாக இருக்குன்னு அவங்க எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு சேர்த்து வைக்கிறது. ஸோ இப்படி தான் மினிஸ்ட்ரிக்கு முதல்ல ஆரம்பிச்சது. அவங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு அந்த பிள்ளை மேற்கொண்டு என்ன பண்ணலாம், இல்லை உன்கிட்ட அனுப்பி வச்சுட்டா நீங்கள் பார்த்துப்பீங்களா. ஸோ இப்போ இப்படிலாம் ஆரம்பித்தது தான். அப்புறம் ப்ரேஸில் ஆரம்பித்து அங்கே நிறைய திருநங்கைகள் வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் வயதான முதிர்ந்த திருநங்கைகளுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தோம். ஏன்னா எங்களுக்கு குழந்தைகள் கிடையாது, குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை. அதனால் முதிர்ந்த திருநங்கைகள் அதுலேயும் கால் இல்லாதவங்க கண் இல்லாதவங்களுக்கு மந்த்லி ப்ரொவிஷன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அப்படி கொடுக்கவும் கொஞ்சம் மினிஸ்ட்ரி டெவலப் ஆகிடுச்சு. அப்படி இப்போ 3 மாவட்டங்களில் அவங்க மத்தியில் கோயம்புத்தூர், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், தூத்துக்குடி, சென்னையில் 3 மாவட்டங்களையும் ப்ரேயர் நடந்துட்டுருக்குங்க. இப்போ நம்ம வந்து கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சி, இந்த கிறிஸ்துமஸ் சமயத்துல வந்து நீங்க எங்க மகிமை டிவி நேயர்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா சொல்ல விரும்புறீங்களா? மகிமை டிவி நேயர்கள் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். உங்களுக்கு பார்க்குற நேயர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், யாரையும் புறக்கணிக்காதீங்க. அவங்களுடைய சிச்சுவேஷன் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட நம்ம அன்பு காட்டணும். யாராக இருந்தாலும், திருநங்கையார்களாக இருந்தாலும் சரி, முதிர்ந்த வயதானவங்களும் சரி, சரி டிசபிலிட்டி யாராக இருந்தாலும் சரி, புரிந்து கொள்ளாமல் நம்ம யாரையும் என்ன செய்யக்கூடாது, அவாய்ட் பண்ணக்கூடாது. வேதம் நமக்கு அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. துரத்துண்டவர்களை சேர்த்து கொள்ளுங்கள், துரத்தப்பட்டவர்களை சேர்த்து கொள்ளுங்கள். ஏசாயால அப்படித்தான் சொல்றாரு. இன்னைக்கு ஒதுக்கப்பட்டு துரத்தப்பட்ட நம்மளையும் ஆண்டவர் என்ன செஞ்சார், தேடிதான் வந்தார். நம்மளை யாரும் நேசிக்கல, நம்மளை யாரும் தேவன் தேவன் நம்மளை தேடி வந்தார். அவர் தேடி வந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம அவருக்குள்ள இருக்கிறோம். ஸோ நீங்களும் யாரையும் வெறுக்காதீங்க,
அவங்கள நேசிங்க. இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியிலையும் இந்த இன்டர்வியூல நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு விஷயம், எல்லாரையும் நேசிங்க. ஏசப்பா நம்மளை நேசிச்சதுனால தான் இந்த பூமியில வந்து மனுஷனாக நமக்காக வந்து பாடுபட்டு சிலுவையில் அறிஞ்ச எல்லாமே நம்மள நேசிச்சதுனால தான் அவங்களோட பிறப்பை தான் நம்ம கொண்டாடுறோம். அதனால இவங்க சொல்ற கருத்தை நம்ம ஏத்துக்கலாம். எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு இதுதான், நீங்க வந்து எல்லாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிங்க. எங்களோட அழைப்பையும் ஏற்றுக்கிட்டு எங்களோட மகிமை டிவி நேயர்களுக்காக உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட வார்த்தை எங்ககிட்ட பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச்.